தமிழ்நாடு முழுவதும் 250க்கும் அதிகமான மையங்களில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வானது தொடங்கியுள்ளது. மேலும் இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பிரகாஷ் வழங்கிட கேட்கலாம். பிரகாஷ், வணக்கம். இன்று நடைபெறக்கூடிய இந்த குரூப் 4 தேர்வை எத்தனை பேர் எழுதுறாங்க தமிழகத்தில்? குறிப்பா இவர்களுக்கான ஏற்பாடுகள்லாம் இந்த அளவில் செய்யப்பட்டிருக்கு, முழு விவரம் பிரகாஷ். அரசு பணி என்பது பலருக்கும் ஒரு லட்சியமாகவும் கனவாகவும் இருந்து வருகிறது. சமூகத்தில் இருக்கக்கூடிய மதிப்பு மற்றும் பணி பாதுகாப்பு உள்ளிட்டவை அதற்கு காரணங்களாக பார்க்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் தமிழ்நாடு முழுவதும் இன்றைய தினம் குரூப் 4 தேர்வுகள் தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. 9:30 மணிக்கு தொடங்கி இருக்கக்கூடிய தேர்வு மதியம் 12:30 மணி வரைக்கும் தேர்வு நடைபெற இருக்கிறது. இந்த தேர்வை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு முழுவதும் 20 லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் எழுதுறாங்க. சுமார் ஒரு 6244 காலி பணியிடங்களுக்கான இந்த தேர்வுல 20 லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் இந்த தேர்வு எழுதுறாங்க. கிராம நிர்வாக அலுவலர், வன காவலர், பில் கலெக்டர், இளநிலை நிர்வாகி, கூட்டுறவு சங்கங்களின் இளநிலை ஆய்வாளர், பல்வேறு துறைகளில் இருக்கக்கூடிய இளநிலை உதவியாளர், தட்டச்சர், சுருக்கெழுத்து தட்டச்சர், நேர்முக உதவியாளர் என பல்வேறு பதவிகளில் காலியாக இருக்கக்கூடிய 6244 பணியிடங்களை நிரப்பும் வகையில இந்த தேர்வானது இன்றைய தினம் நடத்தப்படுகிறது. இந்த தேர்வை பொறுத்த வரைக்கும் சுமார் ஒரு 20,37,101 பேர் இந்த தேர்வுக்காக விண்ணப்பித்திருக்கிறாங்க. இந்த விண்ணப்பங்கள்ல 327 விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டிருப்பதற்கு போக மீதம் இருக்கக்கூடிய 20,36,774 பேர் இந்த தேர்வை இன்றைய தினம் எழுதுறாங்க. தமிழ்நாடு முழுவதும் சுமார் ஒரு 7,000க்கும் மேற்பட்ட மையங்கள்ல இந்த தேர்வானது நடைபெற்று வருகிறது. சென்னையை பொறுத்த வரைக்கும் 432 மையங்கள்ல நடைபெற்று வருகிறது. ஆண்களை பொறுத்த வரைக்கும் 8,17,702 பேரும், பெண்கள் 12,18,922 பேரும், மூன்றாம் பாலினத்தவர்கள் 150 பேர் இந்த தேர்வு எழுதுறாங்க. காலை 9:30 மணிக்கு இந்த தேர்வு தொடங்கி இருக்கிறது. 12:30 மணி வரைக்கும் இந்த தேர்வு நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தேர்வு தொடங்குவதற்கு 1 மணி நேரத்துக்கு முன்பாகவே தேர்வர்கள் தேர்வு மையத்துக்கு வர வேண்டும் என்று அந்த நோட்டிபிகேஷன்லயே அறிவுறுத்தப்பட்ட அந்த அடிப்படையில காலை 8 மணிக்கே தேர்வர்கள் ஆர்வத்தோடு இந்த தேர்வு மையத்துக்கு வருகை தந்ததை நம்மால் பார்க்க முடிகிறது. தகவல்களுக்கு நன்றி பிரகாஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.